பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பெரியவர்களாக இருந்தாலும் நாம் அவருக்கு சிறு பிள்ளைகள் தான். அதனாலே இந்த காலை வேளையிலே ஒரு சிறு சிறு வசனங்களை கூறி உங்களை வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்று தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வசனம் மத்தேயுவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் அன்று பிறந்த பொழுது ஆண்டவர் சரியான வயதிலே யோர்தான் நதியிலே சென்று யோவான் ஸ்நானகனால் இதோ மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், வருகிற கேட்டுகளுக்கு நீங்கள் தவிர்க்கப்படுவீர்கள், ஒருவன் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே வர முடியாது என்று அப்பொழுது பிரசங்கித்து கொண்டிருந்தார் யோவான் ஸ்நானகன். அந்த இடத்திலே தானே இயேசு சுவாமி போய் யோவான் ஸ்நானகனிடத்திலே எனக்கு ஞானஸ்தானம் கொடு என்று கேட்டார். அப்பொழுது அவன் சொன்னான், ஆண்டவரே, உம்முடைய பாத ரட்சைகளை, உம்முடைய செருப்பை கேட்டுவதற்கு கூட நான் தகுதி இல்லாத மனிதன், உம்முடைய பாத ரட்சைகளை கேட்டுக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்திலே வர வேண்டியிருக்க, நீர் என்னிடத்திலே வரலாமா என்று கேட்டான். அதற்கு அவர் சொன்னார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர், இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது எமக்கு சித்தமாயிருக்கிறது என்று சொன்னார். இப்பொழுது இடங்கொடு, நீதியை நிறைவேற்றணும். பாருங்க, அலுவலகத்திலே கூட ஒருவர் ஒரு சிறு வயது மகனாக கூட இருப்பார். அவர் அந்த சூப்பரிண்டென்டென்ட் கண்காணிப்பாளர் என்ற பதவியை அடைகிற பொழுது அவருடைய இருக்கையிலே அவர்தான் அமர்ந்து கொள்வார். அவருக்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக வேலையை சேர்ந்திருப்பார்கள். அவரை விட அதிகமான வயது உள்ளவர்களாய் கூட இருக்கலாம். ஆனால் அந்த கண்காணிப்பாளர் என்கிற அந்த இருக்கையில் அவரை தவிர வேறு யாரையும் அனுமதிக்க மாட்டார்கள் என்று சொன்னால், இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதி, அது ஒரு நீதிங்க. அந்த நீதிக்காக தான் அவர் வயசானவராக இருக்கிறாரு, நம்முடைய மூத்தவர், வேலையில் சிறந்தவர் என்பதனாலே ஐயா நீங்கள் இதில் உட்காருங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் அவங்க உட்கார மாட்டாங்க. அவனை சொல்லுவாங்கன்னா, இல்லைங்கண்ணா இல்லைங்க நீங்கள் உட்காருங்க, நான் பக்கத்தில் உட்கார்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுவார்கள் என்று சொன்னால் அது ஒரு நீதி. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது துணைப்பதிவாளர் அவர் கூட இருப்பார். ஆனாலும் கூட அவரவர் இருக்கையிலே அவரவர்கள் அமர்வுதான் அதனுடைய நீதி என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே இங்கே யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தினாலே விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன? அதுதான் அவரை மனதிலே நாம் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல. எத்தனையோ மதத்தினரை நாம் பார்த்திருக்கிறோம், எத்தனையோ மொழியினரை நாம் பார்த்திருக்கிறோம். அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை பிடிக்கும், எங்களுக்கும் இயேசு சாமியை பிடிக்கும், நாங்கள் எந்த சர்ச்சையை பார்த்தாலும் கும்பிட்டு கொள்வோம், சிலுவை போட்டுக்கொள்வோம் என்று அவர்கள் உண்மையாகவே நல்ல இருதயம் உள்ளவர்கள். அவர்கள் எங்களுக்கு இயேசு ரொம்ப பிடிக்குங்க, இயேசுவை நாங்கள் குறை சொல்ல மாட்டோம், இயேசுவை நாங்கள் திட்ட மாட்டோம், நாங்கள் எங்கள் தெய்வத்தையும் வழிபடுவோம், இயேசு சுவாமியும் வழிபடுவோம், சர்ச்சையை பார்த்துட்டா சிலுவை போடாமல் போகவே மாட்டோம் என்று சொல்லி உண்மையாகவே அவர்கள் வெள்ளந்தியானவர்கள். ஆனால் அப்பேற்பட்டவர்கள் அவரை
அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன? ஞானஸ்தானம் பெற வேண்டும். ஒருவன் மறுபடியும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே வர முடியாது. அதுதான் ஞானஸ்தானம். தாயின் வயிற்றிலே பிறந்த பிறப்பு ஒன்று, ஆனால் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஞானஸ்தானம் ஒரு வழி. அதுதான் முக்கியமான வழி. அந்த இடத்திற்கு போகிற வழி. நீ ஒரு ஊருக்கு போனோம்னா அதுக்கு வழி வேணும். அந்த வழியில் போகலைன்னா நீ அந்த ஊருக்கு போகவே முடியாது. அதனாலே நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கிருபைகள் உண்மையில் விழ வேண்டும். ஆண்டவருடைய பார்வை உண்மையில் விழ வேண்டும். உன்னுடைய வாழ்க்கைகள் செழிப்பாகவும் சிறப்பாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உன் பிள்ளைகள் நீதியாய் நடக்க வேண்டும் என்று சொன்னால், நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வதை தவிர உனக்கு வேறு வழியே இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்தான் நம்மை ரட்சிக்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவர். இங்கே ஒரு வசனம் இப்படியா சொல்லுகிறது, யோவான் 3:3, இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், ஆண்டவரே இயேசுவிடத்தில் வந்து கேட்குறான், நான் பரலோகத்துக்கு வர்றோம், அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு அவனை பார்த்து, இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் காண மாட்டான் என்று அவன் சொல்கிறான். நான் போய் மறுபடியும் என் தாய் வயிற்றில் பிறக்கணுமா அப்படின்னு சொல்கிறான். தாய் வயிற்றில் பிறந்துட்டப்பா, நீ போய் ஞானஸ்தானம் பெற்றுக்கோ. நீ ஞானஸ்தானம் பெற்ற வழியே நீ பரவராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது, நீ வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஏசப்பாவே அவனுக்கு சொல்கிறாரு. இங்கே யோவான் 3:16 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடம்பிடிக்கி அவரை தந்தருளி இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பது ரட்சகர். அவரை எவெல்லாம் விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டே போக மாட்டான். அப்படி கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் உயிரை அவன் 110 வருடம், 150 வருடம், அவன் 200 வருடம் கூட வாழலாம். ஒரு வெளிநாடுகளில் கூட நிறைய பேர் வாழறாங்க, நம்ம நாடுகளில் வாழறாங்க. 150 வயசு 170 வயசுலாம் கூட வாழறாங்க. அப்படி அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனை, அவருடைய ஒரே பேரான குமாரனை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போதுதான் நம் நித்திய ஜீவனை அடைய முடியும். ஆகையினாலே தேவனுடைய ஜனங்களே, இங்கே யோவான் 3:34 சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான். நேரத்தில் குமாரனிடத்தில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவன் எவனும் ஜீவனை காண்பதில்லை. யோவான் 3:36 இப்படியா சொல்லுகிறது, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றார். அல்லேலூயா. சில ஆளுங்க இயேசு கிறிஸ்து விட்டுறாங்க, சிலை வழிபாடுகளை தெரிஞ்சுக்கிறாங்க. சிலை வழிபாடுகளை நம்ம தெரிஞ்சிக்கக்கூடாதுங்க, அது தவறான ஒரு காரியம். அவர்கள் அது நீதியாக நினைக்கிறாங்க, அது நீதி இல்லைங்க. அதனால நான் சொல்கிறேன், ஜீவனை காண்பதில்லை, விசுவாசாதனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். இல்லையா? தேவனுடைய கோபத்தை பெற்றுக்கொள்ளாதீங்க தயவு செய்து. நான் என்னுடைய அன்பு சகோதரர்கள் போலவும் சகோதரிகள் போலவும் என் தகப்பனை போலவும் என் தாயை போலவும் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய கோபங்களை யாருமே வாங்கி கொள்ளாதுங்க. தன்னுடைய சுய மரியாதைக்காக, தன்னுடைய சுய கௌரவத்திற்காக ஆண்டவருடைய கோபங்களை நீங்கள் வாங்கிக்கிடுறீங்க. அதனாலே அது தவறான காரியமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த காலை வேளையில் உங்களை மேலும் 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 ஆசீர்வதித்து நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் உங்களை சிறக்க பண்ணி, நீங்கள் செய்கிற தொழில்களிலே உங்களை உயர்த்தி
நீங்கள் செய்கிற அலுவலக வேலைகளிலே உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய அந்த ப்ரொமோஷன்களை கொடுத்து உங்களுக்கு தேவையான இடங்களிலே உங்கள் பதவிகளை நீங்கள் மனம் விரும்புகிறபடியெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் உங்கள் இருதயங்கள் எதை ஆசைப்படுகிறதோ ஒரு விசை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நினைத்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னார். சும்மா வராது, ஜெபிக்கணும். ஆண்டவரை விசுவாசம். ஆண்டவரே என்னை வேறிடத்திற்கு அனுப்புவதாக சொல்லுகிறார். நான் உண்மை இப்பொழுது விசுவாசிக்கிறேன். நான் எத்தனையோ தெய்வங்களை பார்த்தேன். உம்மிடத்திலே நான் விசுவாசித்து அப்பா எனக்கு அது வேண்டாம் என்று நான் சொல்லுகிறேன். அதை மாற்றமால் கூடுமா? கூடினால் நான் உண்மை விசுவாசிக்கிறேன் என்று அவருக்கு நீங்கள் ஜெபத்தில் கேளுங்கள். அவர் நிச்சயமாகவே அதிசயம் செய்கிறவர். அதிசயம் செய்கிற உலகத்திலே ஒரு தேவன் உண்டு என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர ஒரு எவராலும் முடியாது. நான் சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன். அதிசயங்களை பார்க்க சொல்லுகிற கர்த்தர் என்னை உயர்த்தினார். நான் குடிகாரனாய், பயங்கரமான குடிகாரனாய், வாரத்திற்கு மாதத்திற்கு 10 நாட்கள் குடித்து 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 படுத்துக் கொள்வேன். வீட்டிலே என்னுடைய முகங்களை பார்ப்பதற்கு ஒரு பன்றி சேற்றிலே விழுந்து இருக்கிறது போலதான் இருக்கும் என்னுடைய வாழ்க்கை. உண்மையான சத்தியம் நான் சொல்லிக் கொண்டிருப்பது உண்மையான சாட்சி. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பன்றி சேற்றிலே படுத்துக் கொண்டிருப்பது போல 10 நாட்கள் 12 நாட்கள் அலுவலகத்துக்கு செல்லவே மாட்டேன். என்னுடைய அலுவலக குறிப்புகளை எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஐயோ தகவல் இல்லை என்றுதான் இருக்கும். அப்பேற்பட்ட குடிகாரனாக இருந்த என்னையும் தேவன் நேசித்து, ஆனால் நான் முன்னாடியே ஞானஸ்நானம் எடுத்துட்டு கொஞ்சம் தவறிட்ட பொழுது அவர் என் மகனை நான் அழைத்தேன், என் மகனை நான் விடமாட்டேன், நான் அவனை பிடித்து இழுத்துக் கொள்வேன் என்று சொல்லி எனக்கு பெரிய ஸ்தானத்தில் கொண்டு போய் என்னை நிறுத்தினார். பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் எனக்கு அன்பு காட்டினார்கள், என் மீது கருணை வைத்தார்கள். நான் சென்றால் கில்பர்ட் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் முதலாவது கில்பர்ட்டை மணி எந்த நேரம் எவ்வளவு அவர்களுக்கு பார்வை நேரம் என்று இருக்கிறது. அந்த பார்வை நேரமெல்லாம் கில்பர்ட் இடத்திலே அங்கே உபயோகப்படுத்தவில்லை. கில்பர்ட் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் இங்கிருந்து கிளம்பும் பொழுதே சொல்லிவிடுவேன். அப்பா, உங்களுடைய சமூகம் என் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீரே, உங்களுடைய சமூகம் செல்லட்டும், ஏதோ நான் வருகிறேன் என்று சொல்லுவேன். நான் போய் நின்றாலே என்னை புன்முறுவலோடு கூட இந்த அதிகாரிகள் அப்பா பேசிகிட்டு இருப்பாங்க. 10 பேரை கூட பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் கில்பர்ட் வந்துருக்குறாருன்னா 10 பேரில் அவரும் ஒருத்தர் உள்ளவர் சொல்லுவாங்க. ஐயோ, எனக்கு எத்தனை சந்தோஷம், எனக்கு எத்தனை மகிழ்ச்சி, எனக்கு எத்தனை ஆனந்தம். அவர் முன்னிலையிலே நிற்பதற்கு நான் தகுதி இல்லாதவன், ஆனால் தகுதியை கொண்டு வந்து கொடுத்த ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், எனது அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, தாய் தந்தை நீரே, என் தாபரம் நீரே, தாய் தந்தை நீரே, என் தாபரம். தாபரம் என்று சொன்னால் எல்லாம் அடங்கும். தாபரம் என்று சொன்னால் நாம் போய் ஒளிந்து கொள்ளுகிறே, தஞ்சம் அடைகிறே ஒரு இடம்தான் அந்த தாபரம். அந்த தாபரத்திலே நான் சென்று தஞ்சம் அடைந்த பொழுது மகிழ்ச்சியான வாழ்க்கை, அருமையான தேவனுடைய பார்வை, அருமையான நடத்துதல், அருமையான சிந்தனை. தேவன் தினந்தோறும் ஒரு சிந்தனையிலே வழிநடத்தி அமைதி காக்க வைக்கிறார். அதனாலே நாம் ஜெபித்து இந்த நாளை முடிப்போம். ஆண்டவரும் ரட்சகருமாகிய பிதாவே, நான் உம்மிடத்திலே வருகிறேன். தேவரீர் நீர் இதை பார்த்து மகிழ்கிற ஒவ்வொருவரையும் இதன் மூலமாய் நீர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். தேவனுடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்படும் என்று சொன்னதே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
தகப்பனே, மருத்துவமனையிலே உள்ளவர்களை முதலாவது ஆசீர்வதி. வீடுகளை விட்டு, தங்கள் பிள்ளைகளை விட்டு, ஆண்டவரே, சொந்த பந்தங்கள் இல்லாத சூழ்நிலைகளிலே மருத்துவமனையிலே தினந்தோறும் செலவழித்துக் கொண்டு திடீரென்று மருத்துவர்கள் வருவார்கள். இது சரிப்பட்டு வரல. கிட்டத்தட்ட 1,00,000 1,50,000 செலவு செய்து கொண்டிருப்பார்கள். ஆனாலும் இது சரிப்பட்டு வரவில்லை. இன்னும் இதற்கு ஒரு 1,00,000 50,000 ஆகும் என்று அந்த குடும்பத்தை பயமுறுத்துவார்கள். எங்கெங்கோ வட்டிகளுக்கு அவர்கள் பணம் வாங்கியிருப்பார்கள். அதையெல்லாம் ஆண்டவரே, அந்த கடனையெல்லாம் தீர்த்து அவர்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கும் ஆண்டவரே. அவர்கள் வீடு வந்து சேர கிருபை செய்யும் ஆண்டவரே. பிதாவே, அலுவலகங்களிலே ஐயோ என்னை எங்கே மாற்றி போடுவார்களோ, என்னை என்ன செய்வார்களோ என்று மனம் கொழுத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சமாதானமாய் எங்கெல்லாம் போட முடியுமோ அதை அவர்கள் கட்டளையிட்டு போட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. சமாதானமாய் செய்யுங்க. ஆனால் பிரச்சனையாய் பெரிதாய் உதகரமாய் ஆக்கி விடாதபடி கிருபையாய் வெங்கெடுத்துங்கப்பா. கிருபையாய் வெங்கெடுத்துங்க ஆண்டவரே. பிள்ளை இல்லாத அந்த மகள்களுக்காய் வருகிறோம். அவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கும்போது தன் கர்ப்பத்தில் அந்த இடத்திலே கைகளை வைத்து ஆண்டவரே, தன் வயிற்றிலே கைகளை வைத்து அவர்கள் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கும் பொழுது, ஓ ஆண்டவர் தாமே இறங்கி அந்த அந்த கர்ப்பத்தின் கனியை இது ஆசீர்வதிக்க வேண்டும் என இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வோம்ப்பா. அப்பா, சர்க்கரை வியாதி நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். காலை எடுக்கிறார், விரல்களை எடுக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களை தவிர்த்து எப்படியெல்லாம் அவர்கள் ஆண்டவரே அவைகளிலிருந்து தவிர்க்க முடியுமோ அந்த காரியங்களை உம்மால் ஒருவராலும் செய்து விட முடியாதே. அதனால கெஞ்சுகிறேன், ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்கப்பா. வண்டி வாகனங்களிலே செல்லுகிறவர்கள் விபத்துகள் நேரிடாமல், மரணங்கள் நேரிடாமல் ஆண்டவரே, அதனாலே அந்த குடும்பங்கள் ஆண்டவரே வெறுமையாய் போகாமல் தவிர்த்து போட உம்மால் கூடும் என்றால் அதை செய்யும். உம்மால் கூடும். ஆனாலும் நீ செய்கிறவராக இருக்கப்படி நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காத்து நடத்துங்க, என்னுடைய குடும்பத்தை காத்துக்கொள்ளுங்க. சபையை கட்ட உதவுகிறவர்களை ஆசீர்வதிங்க. சபையை சீக்கிரமாக கட்டணும். மழை வரப்போகிறது ஆண்டவரே. மழை வரும் என்று சொன்னால் நாங்கள் சபை நடத்த எங்களுக்கு இடமில்லை ஆண்டவரே. ஐயா, தயவாய் ஒரு முறை எங்களுக்கு இறங்கும். தயவாய் ஒரு முறை எங்களுக்கு இறங்கும். காணிக்கைகளினாலே எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே, அவர்கள் சீக்கிரமாய் சபைகள் கட்ட ஆண்டவரே விசுவாசிகளுக்கும் மற்றவர்களுக்கும் உந்துதல் செய்யும். காத்து நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.